இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒய் நீட் டு ட்ரேட் இன் டெய்லி சார்ட்ஸ். நம்ம பழைய லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தோம். அது ஃபைனலாக நம்ம வந்து டெய்லி சார்ட்ஸில் ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து அந்த டெய்லி சார்ட்ஸில் என்ன கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோயர் டைம் ஃப்ரேம் பண்ணுறங்காட்டிக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது தான் நம்ம இப்போ இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். இதில் 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஓவர் ட்ரேடிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் பிளேசிங் ட்ரேட்ஸ், அது ஓகேங்களா, ஆர்டர் போடுறதுலேயே கொஞ்சம் பயமாக இருக்கிறது, ஓவர் அனலைசிங், ரொம்ப அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, அடிக்ஷன் டு ட்ரேட். ஓகேங்களா, இந்த 4 இஷ்யூ தான் லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஓவர் ட்ரேடிங்னா என்ன? ஓகேங்களா, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்ம வந்து நிறைய ஆசைப்பட்டு இல்லை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு நிறைய ட்ரேட்ஸ் எடுத்து நிறைய சம்பாதிக்கலான்னு ஒரு தாட்டில் வந்து நம்ம எடுப்போம். நான் பழைய வீடியோவில் அதான் சொல்லியிருந்தேன். நான் இனிஷியல் டேல அப்படி தான் இந்தியன் மார்க்கெட்டில் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி என்ன எடுக்கிறது, டிசிஷனே எடுக்க முடியாமல் எடுக்கிறது, ட்ரேடிங் பிளான் இல்லாமல் ஓவர் ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி லோயர் டைம் ஃப்ரேமில் நிறைய சிக்னல்ஸ் கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒழுங்கான ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ட்ரேட் எடுக்கவே முடியாது. நிறைய டைம் ஃப்ரேம் இருக்குங்காட்டிக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஸோ அதை தான் ஓவர் ட்ரேடிங் நான் சொல்லியிருக்கேன். ஃபியர் ஆஃப் பிளேசிங் ஆர்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா நோ கான்ஃபிடன்ஸ் டு விச் ட்ரேட் டு டேக் அண்ட் விச் டு ஸ்கிப். ஓகேங்களா, எந்த கேண்டில் வந்திருக்கு, இந்த கேண்டில் வந்திருக்கு எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறது, எதை விடுறது, அதாவது நிறைய இருக்குங்காட்டிக்கு எதை விடுறது எதை எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு மைண்ட்குள்ள ஒரு ஃபைட், அதான் மைண்ட் ஃபைட் சொல்லியிருக்கேன். நம்ம மனசுக்குள்ளே இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா, இந்த பேர் எடுக்கலாமா அந்த பேர் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். அப்புறம் இதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரேட்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ப்ராப்பரான ட்ரேட்ஸ் எதுவுமே கிடைக்காம போயிடும். அதே மாதிரி ஓவர் அனலைசிங், அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறது. ஓகேங்களா, நிறைய டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது. நான் சொன்ன நான் வந்து பழைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 1 ஹவர்லாம் அலாரம் வச்சுட்டு கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ஓகே இந்த ட்ரேட் எடுக்கலாம் அந்த ட்ரேட் எடுக்கலாம் 4 ஹவர்ல வச்சு பார்த்தேன். எதுவுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் பாக்குறதோட அலாரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நிறைய நாள் விட்டுருக்கேன். எல்லா பேர்லயும் போய் பாக்குறது எதுலையுமே விழுகாது. ஸோ ஒரே கன்ஃபியூஷன்லயே இருக்கும். ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பார்த்து டயர்டு தான் ஆகும். ஓகேங்களா, ஒழுங்கான எந்த ஒரு சாலிடான எந்த ஒரு டிசிஷனும் எடுத்து நம்மளால ட்ரேட் எடுக்க முடியாது. கடைசி வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டே இருப்போம். எங்க ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க டாக் தியரி. நானா ஒரு டாக் தியரின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நாய்க்கு வேலை இல்லையாம் நிக்க நேரம் இல்லையாம்பாங்க. அதாவது நாய் வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையும் செய்ய சும்மா ஓடிட்டே இருக்கும், அங்க ஓடு இங்க ஓடு அப்படியே பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒழுங்கா எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காம நம்ம பாட்டுக்கு சும்மா அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறது, ஒழுங்கா ட்ரேடே ப்ராப்பரான ரீசன் எடுக்க முடியாது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடிக்ஷன் டு ட்ரேட். பாத்தீங்கன்னா ஒரு போதை மாதிரி ஆயிடுது ட்ரேடு. ஓகேங்களா, ட்ரேட் இருக்கிறது மட்டுமே ஒரு வேலை அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாத்தீங்கன்னா வெளியில எங்காவது ஃபேமிலியோட வெளியே போறேன்னா கூட போன் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த கேண்டில் வந்திருக்கா அந்த கேண்டில் வந்திருக்கா, ஏன்னா அலாரம் அடிக்கும். ஓகேங்களா, 4 ஹவருக்கு ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுதுன்னு அலாரம் அடிக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு போய் MT5ல பாக்குறது, ஓ இது இருக்கா அது இருக்கான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போது மீட்டிங் இருக்கும், அப்போ வந்து எதுவுமே ஒழுங்கா ப்ராப்பரா பண்ண முடியாது. அடிக்ஷனா இருக்கும், ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஏதோ ஒரு ஆர்டர் போட்டுருப்போம். ஓகேங்களா, இதனால என்னன்னா ஒர்க் லைஃபும் பாதிக்கும், அதே மாதிரி ஃபேமிலி லைஃபும் பாதிக்கும். நான் என்ன வீட்டுல எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, அதே மாதிரி ஒர்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் டைம் வந்து நம்மளால ஒழுங்கா ஒர்க்கையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஒர்க்கும் பண்ணிட்டு அதே நேரத்துல ட்ரேடும் பண்ணி சம்பாதிக்கணும்னு ஒரு செகண்டரி இன்கம் வேணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க டெய்லி ஃப்ரேம் தான் நீங்க ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, அதுல கேண்டில் பார்த்து எடுங்க. ஓகேங்களா, அதை பத்தி லோயர் டைம் ஃப்ரேம்ல இருந்தா என்னென்ன பிரச்சனை இருக்கு, இதை வந்து நம்ம 2 இதை பிரிக்கிறோம். நாய்ஸி, ஓகேங்களா, மார்க்கெட் நாய்ஸ். ஓகேங்களா, நாய்ஸி மார்க்கெட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா இது வந்து GBP USD 50 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். நீங்க வந்து இந்தியன் மார்க்கெட் பண்றீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் எல்லாத்துக்கும் இது அப்ளிகபிள் தான். GBP USD வச்சு பாருங்க. இப்போ நான் வச்சிருக்கேன், இதோட ஸ்கிரீன்ஷாட் தான் இது. பாத்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேட் ஒரு இதே இருக்காது. பாருங்க ஒரு வரும் போகும், ஒரு பெருசா ஒன்னும் ஆர்டர் எல்லாம் பிளேஸ் பண்ண முடியாது. அதை 1 ஹவர்ல எடுத்தாலுமே உங்களுக்கு ஒன்றும் பெருசா பாருங்க, இங்க ஒரே ஒரு இது மட்டும் கிட்ட ப்ராப்பரான ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி வந்து கீழே மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி பெருசா ஒரு மார்க்கெட் கிடைக்காது. ஸோ பாயிண்ட்ஸும் கிடைக்காது, ரொம்ப நாய்ஸியா இருக்கு. ஓகேங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து டெய்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா அழகா நீட்டா பாருங்க. ஒரே ஒரு கேண்டில் இப்ப பாருங்க, ட்ரெண்ட் வரைஞ்சோம்னா அழகா பாருங்க, இங்க ஒரு கேமரா இருக்குங்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் ஒரு கேண்டில் நீட்டா கிளியரா தெரியும், அதுக்கான ப்ராஃபிட் ப்ராப்பரா கிடைக்கும். சரிங்களா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா, நல்லா இங்க பாருங்க, இங்க ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு, அது வரைக்கும் நீட்டா வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ ஒரு நீங்க வந்து ஒரு 500 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2000 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைக்கலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனாலதான் நான் சொல்றது வந்து டே டைம் ஃப்ரேம்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஸோ அதனால உங்களுக்கு ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்கும்னு சொல்றது. அதுதான் இதுல சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய கேண்டில்ஸ் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். பாருங்க ஒரு கேண்டில் இருக்கு. ஸோ இந்த மாதிரிங்க
ஒவ்வொரு கேண்டில் இங்க வந்து கட் ஆயிருக்கு, ஸோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரேட்ஸ் உங்களால எடுக்க முடியும். இல்லைங்க நான் இந்த கேண்டில் பார்க்கவே இல்லை, யூஎஸ் டைம் ஓப்பன் ஆகுறது என்ன ஏது அப்படிங்கறது டேல வச்சு எப்படி ட்ரேட் பண்றதுன்னு தெரியலன்னா அதுக்கு தான் இந்த இதுல ரியல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் நம்ம சொல்லியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்றோம்னா ட்ரேடிங் டெய்லி சார்ட்ஸ் தட் க்ளோஸ் அட் 5 PM நியூயார்க் டைம். நியூயார்க் டைம் படி பாத்தீங்கன்னா 5 மணிக்கு வந்து அங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆயிரும். நம்ம ஊருக்கு யூஎஸ் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பார்க்கணும். நம்ம ஒரு இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2:30க்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த டைம்ல உட்காந்து நம்மளால பார்க்க முடியாது. ஸோ 2:30க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் நியூசிலாந்து ட்ரேடிங் ஓப்பன் ஆகும். அந்த நியூ செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு நீங்க அந்த 2:30ல இருந்து ஒரு 4 மணி வரைக்கும் எந்த ஒரு பெருசா ட்ரேட் இருக்காது. 4 மணிக்கு அப்புறம் தான் இருக்கும். நீங்க 6 மணிக்கு அப்புறம் கூட எடுத்து ட்ரேட் பண்ண முடியும். 6-7 மணிக்கு கூட உங்களால பார்க்க முடியும். ஸோ ஒரு 4-5 மணிக்கு இருந்ததுன்னா கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்ததுன்னா நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? டெய்லி டைம் ஃப்ரேம் எப்படி 4 hour க்ளோஸ் ஆனா வெரி இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதாவது க்ளோசிங் பிரைஸ். ஏன்னா இதுதான் வந்து புல்ஸ்க்கும் பியர்ஸ்க்கும் அதாவது வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் கரெக்டா காமிக்கக்கூடியது டே எண்ட். ஓகேங்களா? அதனாலதான் அதைத்தான் நான் வந்து இந்த மார்க்கெட் இது ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த நம்ம ஊர் டைம் இப்ப இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க 2:30 சொன்ன மாதிரி நீங்க வந்து நான் டெலிகிராம்ல லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த டைம் கன்வர்ஷன் ஒரு லிங்க் இருக்கு வெப்சைட். அதுல போய் நீங்க உங்களோட டைம் செட் பண்ணிட்டு யூஎஸ் டைம் 5 செட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டைம் வந்து செட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல இருந்து நான் ஃபைனலா என்ன சொல்ல வர்றதுன்னா பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெய்லி சார்ட்ல வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஹரிசாண்டலா வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சு ட்ரேட் எடுங்க. ஸோ ட்ரேட் எடுத்து பழகுங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேல நீங்க இப்பதான் ஃப்ரெஷர்னா ஒரு டெமோல ட்ரேட் பண்ணி பாருங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நான் ரியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து இன்னொரு ரீசன் சொல்லியிருக்கேன். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் யூ மஸ்ட் ட்ரேட் ஃபெயில் டு மேக் மணி இஸ் பிகாஸ் தேர் ஸ்டக் இன் த சைக்கிள் ஆஃப் ஓவர் அனலைசிங். அதாவது வந்து ஒரு அனலைஸ் பண்றதே வேலையா வச்சிருக்கோம், பட் ட்ரேடே எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி அதுக்குள்ளேயே இருக்கிற சைக்கிள் மாதிரி ஒரு இதுலயே ஸ்டக் ஆயிட்டு இருக்கிறது. அப்புறம் ஓவர் ட்ரேடிங். ஓகேங்களா? லோயர் டைம் ஃப்ரேம்ல வச்சு நான் ஓவர் ட்ரேட் பண்றது. நான் இந்தியன் மார்க்கெட்ல இருக்கும்போது கடைசியில் நிறைய ட்ரேட் அடிச்சு ஒரு அமௌண்ட் ப்ராஃபிட் மாதிரி காமிக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சார்ஜஸ் பாத்தீங்கன்னா அதை விட அதிகமா இருக்கும். அதுக்கெல்லாம் ஆப் எல்லாம் வச்சுட்டு கூட நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் கூட அந்த ஆப் பத்தி கேட்டார், அவருக்கு அனுப்பிச்சுட்டேன். ஆனா அதனால எந்த பெனிஃபிட் இல்லை, நிறைய ட்ரேட் எடுக்கிறங்காட்டிக்கு எந்த இதுவும் இல்லை. ஃபைனல் நான் சொல்ல வர்றது என்னன்னா டே டைம் ஃப்ரேம்ல பண்ணுங்க. இப்போ ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க, கேண்டில் பார்த்து நீட்டா எடுங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட டெலிகிராம் ஐடிக்கு நீங்க வந்து பிங் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க பிங் பண்ணலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.